தனிக்கரை கிராமத்தில் சுந்தரம் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் கடினமாக உழைப்பவர், சிறிதளவு சம்பாதித்தாலும் திருப்தியடையக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவரது மகன் கிருஷ்ணா மிகவும் சோம்பேறியாக இருந்தான். எதிலும் சீக்கிரம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சுலபமான வழிகளை தேடிக்கொண்டே இருந்தான். ஒருநாள் கிராமத்தில் ஒரு செய்தி பரவியது. அருகிலுள்ள காட்டில் ஒரு புதையல் இருக்கிறது என்று அனைவரும் கூறினர். கிருஷ்ணா இதை அறிந்து வேலை விடாமல் புதையலை தேடத் தொடங்கினான். நாள்தோறும் வேலை செய்யாமல் பசுமை விளையாத மண்ணை தோண்டிக் கொண்டே இருந்தான். ஆனால் எந்த புதையலும் கிடைக்கவில்லை. சந்தேகத்துடன் அவருடைய தந்தை கேட்டார், கிருஷ்ணா, வேலை செய்யாமல் எதற்காக மண் தோண்டிக் கொண்டிருக்கிறாய்? அப்போது கிருஷ்ணா புதையல் பற்றிய செய்தியை சொன்னான். சுந்தரம் அன்பாக சிரித்தார். மகனே, உண்மையான புதையல் நமது உழைப்பில்தான் இருக்கிறது. உன் கடின உழைப்பால் இப்போது நீ ஒரு நல்ல விவசாயியாக மாறிவிட்டாய். அந்த வார்த்தைகள் கிருஷ்ணாவின் மனதைத் தொட்டன. அவன் புரிந்து கொண்டான், உழைப்பே உண்மையான செல்வம் என்பதை. கண்மூடித்தனமாக செல்வத்தை தேடாமல் உழைத்தால் அது நம்மை தேடி வரும்.